ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் டேஸ்டியான எள்ளு சேவை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த எள்ளு சேவைக்கு இந்த மோர் குழம்பு தொட்டுன்னு சாப்பிட்டோம்னா செமையாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான எள்ளு சேவை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நார்மலாக ஆற்றுல மாவை கிண்டி புழியலை. இது கடையில் ரெடிமேடு சேவை அரிசி சேவை விற்கிறது இல்லையா, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எத்தனை பேருக்கு சாப்பிட்ணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெந்நீரை தண்ணியை வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த சேவையை ரைஸ் சேவையை அதோடு போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் வடிகட்டியில் கொட்டிட்டேன்னா வடிகட்டியில் கொட்டி ஆற வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா சேவை பொலபொலன்னு உதிரி உதிரியாக வந்துடும். இப்போ எள்ளு சேவைக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இதோ எள்ளு திட்டமாக எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு 4 வரமிளகா, கல் உப்பு, தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாருங்க, அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். வெறும் சட்டியில் இந்த எள்ளும் வரமிளகாவும் ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணிக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷத்துலேயே பரட்டி விட்டோம்னா படபடன்னு பொரிஞ்சு வந்துடும். 2 நிமிஷத்தில் எள்ளு படபடன்னு பொரிஞ்சு வந்துடுது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை பாருங்க, எள்ளையும் வரமிளகாவையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துன்னு வந்தாச்சு. இதுக்கு தேவையான கல் உப்பும் வச்சுருக்கேன். இதை ஆறினோடனே மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். இந்த பாருங்க, எள், வரமிளகா, உப்பு போட்டு நம்ம மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு என்னென்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளித்து கொட்டு இந்த சேவையில் கலக்க வேண்டியது தான். இங்கே பாருங்கள், கடாயில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். ரீஃபைண்ட் ஆயில் சேர்க்கக்கூடாது, நல்லெண்ணெய் மட்டும்தான் சேர்க்கணும். கடுகு போட்டிருக்கேன், பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுத்தம்பருப்பை சேர்த்துடலாம். கருவேப்பிலையும் சேர்க்குறேன். இந்த பாருங்கள், உளுத்தம்பருப்பு செவந்துருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாருங்கள், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இந்த சேவையில் தாளித்து கொட்டியாச்சு. இந்த எள்ளு பொடி இதோட கலந்துடலாம். பாருங்க, எள்ளு பொடி கலந்தாச்சு. மேலாக சேவை நல்லா உதிரி உதிரியாக வந்துடுது. நீங்களும் உங்கள் ஆற்றுல இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க. இந்த எள்ளு சேவைக்கு தேங்காய் சட்னி, தயிர் அப்படி என்ன வேணாலும் நீங்கள் தொட்டுன்னு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைகளெல்லாம் விரும்பி சாப்பிடுவான். நீங்களும் உங்கள் ஆற்றுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.